சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/6/2025 புதன்கிழமை, ஆனி மாதம் 11ஆம் நாள், அமாவாசை திதி மாலை 4:01 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 10:40 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உகந்த பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். அதே போல இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சகாயஸ்தானம், அதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய, நீங்கள் உதவிகளை வலிந்து செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணவரவுகளை தரக்கூடிய நல்ல பாவகமான 3ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஐயா, அமாவாசை யோகத்தில் தானே இருக்கிறாரு, என்னங்க ஐயா வலுத்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் அங்கே குருவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இன்றைக்கு குருச்சந்திர யோகம் என்கின்ற அற்புதமான நல்ல அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தோடு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ள நாளாக இருப்பதால் எல்லா நிலைகளிலையும் இதுவரைக்கும் தடைகளாகி போன அத்தனை விஷயங்களும் நல்லா நடக்கக்கூடியது இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மிக உயர்நிலை அமைப்பாக சொல்லணும்னா, அடுத்தவர்களுடைய உதவி சகாயத்தினால வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம், ஒரு ஸ்டாண்டர்டான வேலை எது, ஸ்டாண்டர்டான தொழில் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய சகோதரர்கள், தம்பி தங்கச்சிகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சமூக ஊடகங்களில் நாங்கள் இப்படி சாதிக்கணுங்க, அப்படி சாதிக்கணுங்க, கலைத்துறையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம், அருமையான யோகம் இன்றைக்கு ஏற்படுகிறது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அதே நேரத்தில் அவர் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். இந்த பலனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பணம் வருவதற்கான வழிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. 30-35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு தேவையான பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதை தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. கணவன் என் பேச்சை கேட்கல, மனைவி என் பேச்சை கேட்கல, குடும்பம்னாலே கணவன் மனைவி, அதற்கப்புறம் மாமனார் மாமியார், தாயார் தந்தை போன்றவர்களோடு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு உறவுகளின் மூலமாக மனக்கசப்புகள் இருந்த நிலைமை. நாத்தனார் சரியில்லைங்க, மச்சினர் சரியில்லைங்க, மாமனார் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறாரு, அல்லது மாமியார் எதை பார்த்தாலும் எனக்கு குறை சொல்கிறாங்க. உண்மையிலேயே மாமியார் என்பவர் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடியவர் என்பது தான் இந்த காலத்து சகோதரிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துட்டீங்க இல்லையா? ஆக இந்த நிலைமைகளில் குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கசப்புகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வாக்குஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியிலேயே சுபத்துவமாக அமர்ந்திருக்கக்கூடிய, மதிப்பு கூடக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு இடத்துல ப்ராமிஸ் பண்ணி அதை செய்ய முடியாமல் போனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அதை செய்து தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை செஞ்சு தரேன், அல்லது ஒரு கடனை திருப்பி கொடுக்குறேன், வட்டியை முழுசாக கட்டிடுறேன், இந்த வேலையை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரியாக ஒன்றை செய்து தருவதாக சொல்லி அதை செய்து முடிக்க முடியாமல் போய் ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி அல்லது பழி உணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தை குருவும் சந்திரனும் இணைந்து இன்றைக்கு பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நண்பர் நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், அதாவது எந்த ஒரு இடத்திலும் கஷ்டப்படாத ஒரு அமைப்புகள் அறிமுகமாகக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறாங்க.
ராசிநாதன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட குருவோடு இணைந்திருப்பது சகல விதத்திலும் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுது. என்ன ஒன்று, இந்த இடங்களில் நோய் அமைப்புகள் ஏதாவது எல்லை மீறி நமக்கு வந்து விடுமோ என்பதை 50 வயது தாண்டிய கடகராசிக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இந்த இடத்துல இப்படி வலிக்குதே அப்படி வலிக்குதே, இதுக்கும் ஒரு செக் பண்ணி பார்த்துருவோமா, அல்லது செக் பண்ண உடனே ஏதாவது நெகட்டிவாக ரிசல்ட் வந்துடுமோ, அதுக்காகவே நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு போகலாமா என்கின்ற மாதிரியாக உடல்நிலை பற்றி 50-60 வயது கடந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு அது அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு நீண்ட தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. டக்குன்னு அப்படியே ஒரு தெற்கு நோக்கிய சென்னையிலிருந்து ஒரு திருச்செந்தூர் வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், தென் மாவட்டங்களுக்கு போவதன் மூலமாக வழியில் ஒரு ஏதேனும் ஒரு நல்ல நிலைமைகள் நடந்தன, ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைத்தன என்பது போன்ற மிகச்சிறந்த நல்ல பயண அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல நஷ்டங்கள்லாம் வந்ததோ, நஷ்டம் வந்துருமோன்னு பயப்பட்டீங்களோ, விரயம் ஆகுமோன்னு பயப்பட்டீங்களோ, அதில் எல்லாத்துலேயுமே இனிமே விரயமாகாது, நஷ்டங்களை கூட ரெக்கவர் பண்ண முடியும் என்கின்ற மாதிரியாக லாபங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கும் நாளைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெற்றி என்பது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்றாற் போல, இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வெற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு சட்டப்பூர்வமான கோர்ட்டு நடவடிக்கைகள் எதனா இருக்கலாம், சிலருக்கு சொந்த வீட்டுக்குள்ளேயே குடும்பத்திற்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், சிலருக்கு தொழில் போட்டியாளர்கள், வியாபார போட்டியாளர்கள் போன்றவர்கள் இருக்கலாம். போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைந்திருக்கிறது. தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நாள்னே இந்த நாளை சொல்லிட முடியும். ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாள், கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம், தொழில் போன்றவைகள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றையிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மாதமானால் இதுதான் வருமானம்னு எனக்கு தெரிஞ்சால் போருங்க. ஐயா 5 ரூபா கிடைச்சாலும் 500 ரூபா கிடைச்சாலும் அதுக்குள்ளே நான் ஒரு இதை குடும்பத்தை நடத்தி கொள்ள முடியும் இல்லையா? ஆனால் ஒரு மாதம் 500 கிடைக்கிறது, ஒரு மாதம் 5 ரூபா மட்டும்தான் கிடைக்குது, ஒரு மாதம் திடீர்னு 5000 50,000 கிடைச்சிருது. எப்படி இந்த இடத்தை, இந்த வருமானத்தை என்னால் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் கொண்டு போக முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதம் ஆனால் நிரந்தர வருமானம் இதுதான் இனிமேல் என்கின்ற ஒரு ஃபிக்ஸடு அமைப்புகள் சேலரியாகவோ தொழில் வருமானமாகவோ வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பட்டம், பதவி போன்றவைகள் பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லலாம். ஒரு பதவி உயர்வுக்காக ஃபைல் ரொம்ப நாளாக அந்த டேபிள்லேயே இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு யாரோ ஒரு மேலதிகாரம் படைத்தவர் உங்களுக்காக மனம் மாறி அந்த ஃபைலை மூவ் பண்ணுறது அல்லது கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள். இன்றைக்கே உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸடு, சம்பள உயர்வு உயர்த்துட்டாங்க, இன்றைக்கே உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு இல்லைனா கூட அந்த ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அடிப்படை அனுபவங்கள், அடிப்படை அனுமதிகளுக்கான ஒரு நிலைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு 10-11ஆம் அதிபதிகள் வலுவாக சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். சில பேருக்கு நிறைய ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக பார்க்காம விட்டிருந்த ஒரு பகவானை இன்றைக்கு போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்கின்ற இஷ்ட தெய்வ வழிபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பூர்வீகம் பற்றிய எண்ணங்கள் அல்லது வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியா, தமிழ்நாட்டை பற்றிய செய்திகள் வருவது அல்லது இங்கே திரும்பி வந்தலான்ற எண்ணங்கள் உருவாவது போன்ற நல்லவைகள், நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தையை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. தந்தையுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியுமா? அப்பாவுடைய சொத்துக்கள், பெரியப்பா இந்த மாதிரி, சித்தப்பா மாதிரி பங்காளி தகராறாக கிடக்குது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக மாறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, தெற்கு நோக்கிய பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு என நிறைவான நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. இரட்டை நிலைகளை இன்னைக்கு சொல்லலாம். ஒரு பக்கம் சுப சந்திராஷ்டமம், இன்னொரு பக்கம் அசுப சந்திராஷ்டமம். அசுபம் என்றால் என்ன? இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் சந்திரன். பாக்கியாதிபதியாகி 8ல் மறைந்து சந்திராஷ்டம அமைப்பில் அமாவாசையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் அங்கே குருவோடும் இணைந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி பாருங்க, ஒரு பக்கம் கெட்டது ஒரு பக்கம் நல்லதுன்றதுல தான் இங்கே பலன் என்ன நடக்கும் என்பதை கணிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆயினும் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம் இல்லையா, இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு மாதிரியான அசுப விரயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருந்தாலும் குருவின் தொடர்பில் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறனால பிற்பகுதி அமைப்புகளை அப்படியே சமாளிச்சுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது, அதுவும் அமாவாசையாகி மறையும் போது மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த முடிவு சரிதானா அந்த முடிவு சரிதானா, பெற்ற குழந்தைகளை பற்றி, கணவன் மனைவியை பற்றி, அல்லது தன்னுடைய நண்பர்களை பற்றி, தன்னுடைய வயதிற்கேற்றாற் போல குழப்ப அமைப்புகள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு பெரிய முடிவையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்காலத்தில் அவங்க ஏதாவது உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. பண விஷயத்தில் யாருக்கும் கேரண்டி கேள்த்து, ஷூரிட்டி கேள்த்து இந்த மாதிரி போட தேவையில்லாத, நிதானமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல அமாவாசை நிலைமையிலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையிலிருந்தே கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகள் அப்படி இப்படித்தான் இருக்கும். மனைவி பக்கம் கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள், நம்முடைய பணமெல்லாம் இப்படி செலவாகிறதோ என்பது மாதிரியாக, அல்லது கணவன் பக்கம் கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள், இவர் இப்படி பண்ணுறதுனால தான் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுறாரோ என்கின்ற மாதிரியாக டக்குன்னு ஒருவரை ஒருவர் ஏதேனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லப்படக்கூடிய கருத்து வேற்றுமை போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கு இருந்தாலும் கூட அப்படியே அதை பிற்பகலுக்கு பிறகு சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட குருவின் தொடர்பில் குருச்சந்திர யோகத்தில் வலிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆக இன்றைக்கு தாய் மீது கொண்டிருந்த வருத்தம் அல்லது அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்த விட்டு சீதனம் கொடுக்கவே இல்லையே, அண்ணன் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, தம்பி தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குதானே, ஆனால் அவங்க ஆண் மக்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எனக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனசே இல்லை, இதனால் என்னுடைய புகுந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மனக்கவலைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அபாரமான பகை வெல்லக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். நட்புகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் உறுதியாக ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய அமைப்பு, நண்பனுக்கு தேடி போய் உதவக்கூடிய அமைப்பு, நண்பனுடைய நண்பனை அப்படியே நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய அமைப்பு என உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இவரை விட்டால் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, இவரை விட்டால் நமக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் வேலை போனவங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சுங்க, போன மாதம் வேலை போயிடுச்சுங்க, ஏற்கனவே இருந்ததை விட நல்ல சம்பளத்துடன், நல்ல பதவி அதிகாரத்துடன் அருமையான வேலை அமைப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 60 வயசு தாண்டினவங்க, 70 வயசு தாண்டினவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் நல்லா இருக்கிறத நீங்கள் இன்றைக்கே நல்ல விதமாக உணர முடியும். இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடு இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல சுபமான நாளாக இந்த நாள் அமையும். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்க அவருக்கு அங்கே குருச்சந்திர யோகம் ஏற்படுவதால் இன்றைக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பிள்ளைகளுக்கான கல்வி கடன் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. பிள்ளை படிக்கணுன்றாரு, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்றாரு, இவ்வளோ பெரிய உயர்கல்வி படிக்கணும்ன்றார், பாப்பா இதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளால் முடியலன்னா கூட ஒரு கடன் வாங்கி, கல்வி கடன் வாங்கி அதன் மூலமாக குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றலாம் என்பது மாதிரியான பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சில நல்லதுகளை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றமுள்ள யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவ
பருவத்தினருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக, சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வழிகாட்டிகள் இன்றைக்கு அறிமுகமாகக்கூடியவர்கள், உங்களை விட பெரியவங்க, ஒரு 10-20 வயசு பெரியவங்க, ஒரு குருவுக்கு நிகரானவர்கள் வழிகாட்டக்கூடிய அமைப்பில் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 25 வயதுக்காரருக்கு 45 வயதுக்குரிய ஒருவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமைஞ்சார்னா அவர் தன்னுடைய 20 ஆண்டு மூத்த அனுபவத்தை சொல்லித் தருவார் இல்லையா, அந்த மாதிரி ஆசான்களுக்கு நிகரான நல்ல வழிகாட்டுதல்கள் சொல்லக்கூடிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய யோக நாளுங்க இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு 10ஆம் இடத்தோடு அவர்கள் தொடர்பு படுவது என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதாவது வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து அப்படியே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சில கசப்பான அமைப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள் தொழில் அமைப்புகளில் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு மனச்சோர்வு இப்போது இல்லாமல் இருக்கும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, பாதியில் நிறுத்தினவங்க, அல்லது வீட்டுக்கு இஎம்ஐ கூட கட்ட முடியாத அளவிற்கு வருமான அமைப்புகள் இல்லாதவர்கள் எல்லாருக்குமே அது பற்றிய கவலைகள் இந்த மாதத்திலேயே தீர்வதற்கான அமைப்புகள் இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகமாக நிறைவாக அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியல, திரும்பியும் வருவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள் என்பது மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய சம்மதம், சாதகமான தகவல்கள் வரும் நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர ஒருவர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா அந்த மங்கள யோகம் என்பதை அடிக்கடி சொல்கிறாங்களே, உண்மையில் வடநாட்டவர்கள் மங்கள் என்றால் நம்முடைய செவ்வாய் என்கின்ற நம்ம தமிழில் சொல்கிறது அதை மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மங்கள யோகம் என்பது என்ன, அது எந்தெந்த வயதில் யார் யாருக்கு எப்படி இப்படிலாம் பலன் தரும், இந்த ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே மங்கள யோகம்னு சொல்லலாமா என்கின்ற ஒரு நீண்ட கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் சொன்னதைப் போல மங்களன் என்பது செவ்வாயை குறிக்கிறது. மங்களன் என்கிற நம்ம இங்கே செவ்வாய்னு சொல்கிறோம், வடநாட்டில் மங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாயால் உண்டாகக்கூடிய சுப யோகங்கிறத நம்ம மங்கள யோகம்னு சொல்கிறோம். உதாரணமாக செவ்வாய் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலத்தோடு இருந்து வளர்பிறை சந்திரனோடு பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருப்பது என்பது சந்திர மங்கள யோகம் என்கின்ற மிகப்பெரிய நல்ல யோகம். ஒருவேளை எனக்கு தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாருங்க, அதாவது அமாவாசையை விட்டு அப்படியே அப்போது தான் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிற நிலைமையில் நான் பிறந்திருக்கிறேன், அது பலன் தராதா என்றால், பூரணமான நிலவு வளர்பிறை அமைப்போடு இருக்கக்கூடிய மங்கள யோகம் செயல்படக்கூடிய பலன் தரக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தேய்பிறை சந்திரன் 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கிறது. தேய்பிறை சந்திரனோடு அவர் சேரும்போது அந்த சந்திர மங்கள யோகம் என்கின்ற அமைப்பில் ஏற்படுதுங்க. பொதுவாகவே மங்கள யோகம் இருப்பவர்கள் பூமிக்கு நல்ல விதமான இந்த மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், பூமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா மங்களன் என்பதே செவ்வாயால் வந்தாகக்கூடியது. சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஆகிய இந்த மூவரோடு அவர் தொடர்பு கொள்ளும் போது இந்த மங்கள யோகம் ஏற்படுகிறது. குருவின் பார்வையிலோ குருவின் இணைவிலையோ அவர் இருக்கும்போது குருமங்கல யோகம் என்கின்ற ஒரு புனிதமான மங்கள யோகம் ஏற்படுகிறது. அந்தந்த பாவங்களுக்கு ஏற்ப இவர் மருத்துவத்துறையிலேயோ கட்டிடத்துறையிலேயோ பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள்லையோ விளையாட்டு, இராணுவம், காவல்துறை போன்ற அமைப்புகளில் ஆர்வம் உள்ளவராகவோ ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் ரொம்ப பெரிய நல்ல சாதனைகளை செய்யக்கூடியவராகவோ கண்டிப்பாக இருப்பார். ஆக குருவால் ஏற்படுவது குருமங்கல யோகம், சந்திரனால் ஏற்படுவது சந்திரமங்கல யோகம் போலேயே இந்த குருவால் ஏற்படுறது குருமங்கல யோகம். அது எந்த பாவகத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது, எந்த வயதில் அந்த மங்கள யோகத்தை உண்டாக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய தசை வருகிறது, செவ்வாய் தசை வருகிறதா அல்லது குரு தசை வருகிறதா என்பதை பொறுத்து இப்போது நான் சொன்ன இந்த 5-6 விஷயங்களில் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி ஆகிய விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது மங்கள யோகம். நிறைவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனுக்கு வடமொழியில் பிருகு என்கின்ற ஒரு பெயர் உண்டு. பிருகு என்றால் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த இந்த மங்கள யோகம் பிருகு மங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிருகு மங்கள யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய, அதாவது செவ்வாயுடைய இயல்பை இந்த சுபர்கள் நல்ல விதமாக உங்களுக்கு செய்ய சொல்லி தூண்டி விடுகிறார்கள் என்பதே
இந்த மங்கள யோகம் என்பதனுடைய அடிப்படை தாத்பரியம். யோகம் என்றாலே இணைவு என்றுதான் அர்த்தம், யோகம் என்கின்ற ஒரு சமஸ்கிருத சொல்லுக்கு. ஆக சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது பிருகுமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறது. சுக்கிர தசை வருகிறதா, செவ்வாய் தசை வருகிறதா, சுக்கிரன் உங்களுக்கு யோகரா, செவ்வாய் உங்களுக்கு யோகரா என்பதை பொறுத்தும், எந்த பாவகங்களில் இந்த இணைவு நடந்திருக்கிறது என்பதை பொறுத்தும், சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, திக்பலமாக இருக்கிறாரா என்கின்ற ஸ்தான பலத்தை பொறுத்தும், செவ்வாய் நீச்சம் உச்சம் போன்ற 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் திக்பலம் என்கின்ற அமைப்பை பொறுத்தும் உங்களுக்கு அந்தந்த வயதுகளில் வரக்கூடிய தசை அமைப்புகளில் இப்போது நான் சொன்ன இந்த மங்கள யோகத்தின் மூலமாக செவ்வாயினுடைய காரகத்துவங்களின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதே மங்கள யோகம் என்கின்ற ஒரு நிறைவான யோகம் ஆகும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.